நீ செஞ்சதுல எந்தவித தப்பும் இல்ல மித்ரா. நீ உன் மனைவிக்காக செஞ்சிருக்க. உன்னோட வாழ்ற உன் மனைவிக்காக செஞ்சிருக்க. அதை யாரு தப்பா பேசினாலும் குறைச்சு பேசினாலும் சரி, நீ அதை பெருசா எடுத்துக்காத. அது சரி, லக்ஷ்மிக்கு எப்படி இருக்கு டாட்? அவ இன்னும் கண்ணு முழிக்கலடா. எப்ப முழிப்பான்னு கூட டாக்டர்ஸால கூட சொல்ல முடியல. இது கடவுள் குங்குமம் லக்ஷ்மி. அவர் ஆசீர்வாதத்தால நீ சீக்கிரமா குணமாயிடுவ. கூடிய சீக்கிரத்துல கண்ணை திறப்ப. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. உங்க குடும்பத்துக்காக எவ்வளவு செஞ்சாலும் கடைசியில பழைய மட்டும் தான் சுமந்துட்டு இருக்கா. இன்னைக்கு அவளோட நிலைமைய பாத்தியா? நந்தன் குடும்பத்தோட மருமகளா இருக்கக்கூடிய ஸ்தானத்தை விட்டுட்டு போகக்கூடிய நிலைமை உண்டாயிடுச்சு. அக்காவ புருஷனை உயிரை கொடுத்து காப்பாத்தியும் நீங்க எல்லாரும் சேர்ந்து அவளுக்கு கொடுக்கிற மரியாதை இதுதான். விவேக், நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க ஜானு. எது எப்படி இருந்தாலும் அண்ணாவோட மனசுல அண்ணி மேல அளவு கடந்த பாசம் இருக்கு. அதான் இந்த மாதிரி ஒரு நிலைமையில கூட கோவிலுக்கு போய் கோவிலை சுத்தி 108 பிரதட்சணை பண்ணிட்டு வந்தான் அண்ணா. நீ இப்படி அசைவு இல்லாம இருந்தா என்னால தாங்கிக்க முடியல. என் மேல உனக்கு எவ்வளவு கோவம் இருந்தாலும் கடைசியில நான் சந்தோஷமா இருக்கணும்னு தானே நீ நினைப்ப. நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு தானே நீ ஆசைப்பட்ட. நான் சந்தோஷமா இருக்கணும்னா நீ கண்ணை திறக்கணும். தயவு செஞ்சு கண்ணை தர லக்ஷ்மி. தயவு செஞ்சு கண்ணை தர லக்ஷ்மி. பிளீஸ் லக்ஷ்மி, எனக்காக ஒரே ஒரு தடவை கண்ணை தர ப்ளீஸ். மித்ராக்கு இப்போ சடனா என்ன ஆச்சு? அவ ஏன் லக்ஷ்மிக்காக இப்படி வருத்தப்பட்டு இருக்கான்? எந்த அளவுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் என்ன? லக்ஷ்மி ப்ளீஸ், லக்ஷ்மி ப்ளீஸ். லக்ஷ்மி, லக்ஷ்மி கண்ணை தர. லக்ஷ்மி, லக்ஷ்மி என்ன பாரு லக்ஷ்மி. லக்ஷ்மி, டாக்டர், டாக்டர். லக்ஷ்மி எந்திரி லக்ஷ்மி. டாக்டர், லக்ஷ்மி கண்ணை திறந்துட்டா. நீங்க என்னன்னு கொஞ்சம் பாருங்க டாக்டர். நீங்க வெளியே இருங்க. டாக்டர், இப்ப அவளுக்கு எப்படி இருக்கு? இதுவரைக்கும் அவங்க கண்ணு திறக்காததுனால அவங்க கண்டிஷன் என்னன்னு எங்களுக்கும் தெரியாம இருந்துச்சு. இப்போ அவுட் ஆஃப் டேஞ்சர். Thank you so much டாக்டர். இப்ப போய் பார்க்கலாம்ல? யா ஷூர்.
தேங்க்யூ டாக்டர். என்ன ஆண்டி இது? ஏதோ சொந்த மனைவியை கூட்டிட்டு போற மாதிரி கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். பிராக்டிக்கலா பார்த்தா சொந்த மனைவி தானே. அவளுக்கு இப்படி ஆனதும் ஏதோ அக்கறை இருக்கிற புருஷன் மாதிரியே மித்ரா மாறிட்டான் பாரு. ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க. இவ்வளவு பெரிய ஆபத்து ஏற்பட்டு வீட்டுக்கு நல்லபடியா திரும்பி வந்திருக்க. இதோட எல்லா திருஷ்டியும் போகணும். சுதீர், சுதீர், இவ எங்க போனானே தெரியலையே. தேவயானி, சீக்கிரம் உள்ள போய் ஆரத்தி எடுத்துட்டோமா? என்ன தேவயானி, உங்ககிட்ட தான் சொல்லிட்டு இருக்க. மனிஷா, என்னாச்சு உனக்கு? எதுக்காக இவ்ளோ கோவமா இருக்க? கோபம்லாம் இல்ல ஆண்டி, எனக்கு நானே நெருப்பு பத்த வச்சுக்கிட்ட மாதிரி எரியுது. அப்படி என்ன ஆச்சு இப்ப? என்ன ஆச்சுன்னு நீங்களும் பார்த்துட்டு தானே ஆண்டி இருக்கீங்க. லக்ஷ்மிக்கும் மித்ராக்கும் இருக்கிற பந்தத்தை எப்படியாவது பிரிச்சிடலான்னு நான் ஒரு பிளான் பண்ணா, அது எனக்கும் மித்ராக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்ப நானே கெடுத்துக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு. அப்படின்னா ஏன் நல்லதுக்காக நான் பயன்படுத்தின ஆயுதம் என்ன ஏன் நெருப்புக்குள்ள தள்ளிவிட்ட மாதிரி இருக்கு. ஆமா மனிஷா, யோசிச்சு பார்த்தா எனக்கும் அப்படித்தான் தோணுது. ஆக்சுவலா என்ன நடக்குது ஆண்டி? என் கெட்ட நேரம் என்ன பின்தொடருதா இல்ல அதிர்ஷ்டம் எப்பவும் லக்ஷ்மி கூட தான் இருக்கா? தைரியத்தை கைவிடாத மனிஷா. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவனை தோக்கடிக்கிறதுக்குன்னு இன்னொருத்தன் இருப்பான். அதே மாதிரி எதிரில இருக்கிறவன் எவ்வளவு புத்திசாலியா இருந்தாலும் அவனை ஜெயிக்கிறதுக்கு கூட நம்ம கிட்ட ஏதாவது ஒரு ஆயுதம் இருக்கும். அது என்னன்னு முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். நம்ம இவ்ளோ நாளா லக்ஷ்மி நம்ம பக்கத்துல இருந்தானா மித்ராக்கு ஆபத்துன்னு சொல்லி எல்லாரையும் எப்படி நம்ப வச்சோமோ அதே நம்பிக்கைய வச்சு லக்ஷ்மிய நம்ம பழி வாங்கணும் ஆண்டி. எல்லாருக்கும் லக்ஷ்மி மேல விரக்தி வர அளவுக்கு செய்யணும். இன்னைக்கு நான் போட்ட என்னுடைய பிளான் எனக்கு சாதகமா இல்லாம இருக்கலாம், ஆனா நான் ஃபாலோ பண்ற ஃபார்முலா மட்டும் தப்பாகாது.